இந்த ஜெர்மன் சில்வர் பார்க்கறதுக்கு பளபளப்பாக வெள்ளி மாதிரி அப்படியே இருக்கும். இது என்னது இவ்வளோ வெயிட்டாக இருக்கே, முழுக்க முழுக்க வெள்ளியாக இருக்குமோ, அப்படி இருந்தால் இதுக்கு விலை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு கடையில் கொண்டு போய் கேட்டால் இது என்ன நல்ல ஜெர்மன் சில்வர் அப்படின்னு சொல்கிறீங்க நடுவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வாங்கிட்டீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. தூக்கி வெளியில் போடவும் மனசு வரல. பணம் போட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அதை யோசிக்கணும். ஏன்னா ஜெர்மன் சில்வரில் செய்த அணிகலன்கள், அதாவது ஜுவல்லரிஸ் ரொம்ப பிரபலமாக இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது, எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜுவல்லரி எல்லாம் போடலாமா வேண்டாமா தெரியாதனமாக நாங்கள் இத்தனை நாள் வழிபாட்டிற்கு பயன்படுத்திக்கிட்டோம், இல்லை அதில் ஏதாவது போட்டு சாப்பிட்டோமே ஏதாவது ஆயிடுமா, ஜெர்மன் சில்வர் சிலைகளை வழிபாட்டிற்கு பயன்படுத்தலாமா, ஜெர்மன் சில்வரால் செய்யப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்தலாமா, தெய்வ ஆகர்ஷணம் கிடைக்குமா? அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஜெர்மன் சில்வரால் செய்யப்பட்ட சிலைகளை வழிபாட்டிற்கு பயன்படுத்தலாமா கூடாதா என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஜெர்மன் சில்வர் சிலைகள் ரொம்ப அழகாக இருந்தது, கண்ணை பறிச்சுக்கிட்டு இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லை, ஜெர்மன் சில்வரால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்த பின்னாடி தான் வீட்டில் சிலர் கேட்டாங்க, சிலை வாங்கிட்டு வந்திருக்கியே, இதை வழிபாட்டிற்கு பயன்படுத்தலாமான்னு யோசிச்சியா அப்படின்றபோது தான் நமக்கே பொறி தட்டுது அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்கல்ல. அதை கேள்விகளாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஜெர்மன் சில்வர் சிலைகள் வாங்கிட்டு வந்துட்டோம், அதை வழிபாட்டிற்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க. நம்ம பயன்படுத்தலாமா கூடாதா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜெர்மன் சில்வர்னா என்ன, எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது அப்படின்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜெர்மன் சில்வருக்கான பெயர் காரணம் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த ஜெர்மன் சில்வருக்கான மூலப்பொருள்கள் எல்லாம் சைனாவில் தான் முதல்ல உற்பத்தி ஆச்சு, அதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு இருந்தால் கூட ஜெர்மன் நாட்டவர்கள் இதை உலகத்திற்கு, ஜெர்மன் விஞ்ஞானி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தின காரணத்தினால ஜெர்மன் சில்வர் அப்படின்ற பெயர் பெற்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா கூட தெரிஞ்சுக்கோங்க, ஜெர்மன் ஸ்டீல் ரொம்ப பெயர் பெற்றது. சேலம் ஸ்டீல் எப்படி நம்ம நாட்டில் பெயர் பெற்றதோ அதுபோல் ஜெர்மன் ஸ்டீல் தரம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அந்த ஜெர்மன் ஸ்டீல் ரொம்ப விலை அதிகமாக இருந்த காரணத்தினால இவங்க ஜெர்மன் சில்வரை சில பாத்திரங்களாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஜெர்மன் சில்வர் பார்க்குறதுக்கு பளபளப்பாக வெள்ளி மாதிரி அப்படியே இருக்கும். சிலர் ஒரு இடத்துக்கு விழாக்கே போகிறாங்க, இப்போ நாங்கள்லாம் போகிறோன்னு வைங்களேன், சில பரிசு பொருள்கள் கொடுப்பாங்க. அது பார்க்குறதுக்கு அச்சு அசல் வெள்ளி மாதிரி இருக்கும், ஆனால் வெயிட்டாக இருக்கும். வீட்டுக்கு வந்த பின்னாடி யோசிப்போம், இது என்னது இவ்வளோ வெயிட்டாக இருக்கே, முழுக்க முழுக்க வெள்ளியாக இருக்குமோ, அப்படி இருந்தால் இதுக்கு விலை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு கடையில் கொண்டு போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஜெர்மன் சில்வர் வெள்ளி பூச்சினால், அதாவது வெள்ளி கோட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெர்மன் சில்வரில் வெள்ளி கோட்டிங் சீக்கிரத்தில் பிடிச்சிக்கும், பார்க்கறதுக்கு அப்படியே வெள்ளியை போன்ற ஒரு தோற்றத்தை தரும். பார்க்கவும் இந்த ஜெர்மன் சில்வர் ரொம்ப அழகாக இருக்குன்ற காரணத்தினால தான் இன்றைக்கி நடைமுறை பழக்கத்தில் நிறைய பேர் இந்த ஜெர்மன் சில்வர் சிலைகள் வாங்குகிறாங்க, பொருள்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது நகைகளாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்படிப்பட்ட ஜெர்மன் சில்வர் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது? வெள்ளி இல்லைன்றீங்க, ஸ்டீலும் இல்லைன்றீங்க, அப்போ எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பர் 60%, நிக்கல் 20%, ஜிங்க் 20%. காப்பர் பார்த்திங்கன்னா 60% இருக்குது. காப்பருக்கு எப்போவுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ட் பவர் இருக்குது இல்லையா, அதுபோல் இந்த ஜெர்மன் சில்வருக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தக்க வைத்துக்கொள்ள, அந்த ரெசிஸ்டன்ஸை தக்க வைத்து கொள்ளக்கூடிய பவர் இருக்குது. கொஞ்சம் கடினமான உலோகம் இது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மின் கடத்திக்கான வயரெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதற்கும் பயன்படுத்துவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம், இந்த ட்ரம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, வெளியில் அந்த ட்ரம்ஸில் சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டீல்லாம் இந்த ஜெர்மன் சில்வரால் செய்யப்பட்டது. ஃப்ளூட் செய்வாங்க. அப்புறம் நிறைய ஜெர்மன் சில்வர் அணிகலன்கள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், கலர் பார்த்திங்கன்னா பளபளப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்.
அதெல்லாம் விரும்பி இப்போ அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம பைப்பெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதற்கு நல்ல ஜெர்மன் சில்வரை பயன்படுத்துகிறாங்க. இது என்ன நல்ல ஜெர்மன் சில்வர் அப்படின்னு சொல்கிறீங்க நடுவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் லெட்டு கலந்தாங்கன்னா கொஞ்சம் அது தரம் குறைந்ததாக கருதப்படுது. அப்படி லெட் கலந்தது கொஞ்சம் கருப்படிச்சிரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் வாங்கிட்டு வருவாங்க, ஜெர்மன் சில்வர் ரொம்ப பளபளப்பாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்த பின்னாடி அது அப்படியே கொஞ்சம் கருப்படைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும். லெட் கலந்த ஜெர்மன் சில்வரில் காற்று பட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கருத்து போய்கிட்டு இருக்கும். இதுலேயே கொஞ்சம் தரம் வாய்ந்ததும் தரம் இல்லாததும் பார்த்து நம்ம வாங்கணும். அணிகலன்கள் செய்யும் பொழுது லெட்டு கலக்க மாட்டாங்க. ஆனால் சில பாத்திரங்கள் கலக்கும்போது கொஞ்சம் சீப்பாக கொடுக்கலாமே அப்படின்னு லெட்டையும் கலந்து விட்டுருவாங்க. ஆனால் அதுலேயே தரம் வாய்ந்த ஜெர்மன் சில்வருக்கு வாங்கினதுலேருந்து ரொம்ப காலம் வச்சா கூட அப்படியே பளபளப்பு குறையாமல் இருக்கும். அதெல்லாம் தரம் வாய்ந்த ஜெர்மன் சில்வராக கருதப்படுது. இப்படி தரம் வாய்ந்த ஜெர்மன் சில்வரால் செய்யப்பட்ட சிலைகளை பூஜை அறையில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதை யோசிக்கணும். ஏன்னா அதில் நிக்கல் கலந்துருக்கு, ஜிங்க் கலந்துருக்கு. முழுக்க காப்பர் இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் ஸ்டீல், நிக்கல் ஸ்டீல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் யோசித்து நம்ம பயன்படுத்தலாம். இல்லைங்க எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நான் இப்போ இது சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுப்புணர்வோடு பேசணும். ஏன்னா இந்த ஜெர்மன் சில்வரை நம்பி பெரிய வியாபாரம் வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்பி நிறைய பேர் பணம் போட்டிருப்பாங்க. இப்போ நான் சொன்னதை கேட்டு 4 பேர் அதை வாங்காமல் தவிர்த்தீங்கன்னு வைங்களேன், பார்க்குற ஒரு சிலர் தவிர்த்தீங்கன்னா கூட அப்படியே அது பரவலாக ஆனால் கூட அது கஷ்டம் இல்லையா, எத்தனை பேருடைய குடும்பத்தை பாதிக்கும். அதனால் குடும்பத்தை பாதிக்கும்ன்றதுனால நான் தவறான கருத்துக்களையும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் உங்ககிட்ட இந்த சிலைகளை வாங்கியிருந்தீங்கன்னா அது அழகுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வாங்கிட்டீங்க, ரொம்ப அழகாக இருந்தது, தூக்கி வெளியில் போடவும் மனசு வரல, பணம் போட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஷோ பீஸாக வச்சுக்கலாம். ஷோகேஸ் இருந்ததுன்னா அங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா தெய்வத்தின் உருவத்திற்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, அதனால் ஷோகேஸில் வச்சுக்கலாம். நாங்கள் கூட நிறைய இடங்களுக்கு கச்சேரிக்கு போகும்போது ஜெர்மன் சில்வரால் செய்யப்பட்ட சிலைகள் மற்றும் வேறு பீகாக் ஸ்டாச்சு அந்த மாதிரிலாம் நிறைய பரிசு பொருள்களாக கொடுப்பாங்க, கொண்டு நாங்கள் ஷோகேஸில் வச்சுருக்கோம். இப்போ நான் ஒரு பதிவில் கூட உட்காந்து பேசியிருப்பேன். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பிள்ளையார், நல்லா இவ்வளோ பெரிய பிள்ளையார் ஜெர்மன் சில்வரால் செய்யப்பட்டது எனக்கு ஒரு கோயில் கச்சேரியில் கொடுத்தாங்க எங்களுக்கு. அதை கொண்டு அழகுக்காக வச்சுருக்கேன். அதை பார்க்கும்போதே ரம்யமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த சிலையை வச்சுக்கோங்க. அது பார்க்கும்போது போகிறவங்க வர்றவங்க கண்ணில் படும்போது ரொம்ப ரம்மியமாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்தாங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வழிபாட்டிற்கு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு பார்க்கலாம். ஏன் தெய்வ ஆகர்ஷணம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், ஆனால் முழுமையாக கிடைக்காது. சரி, அதனால் செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சுத்தமான ஜெர்மன் சில்வரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம இந்த சூப் பவுல் எல்லாம் வாங்கியிருந்தோன்னா சுட பாலோ இல்லை சூப்போ போட்டு அது பருகிறதுக்கு பயன்படுத்தாதீங்க. காப்பர் அதில் இருக்குது. பொதுவாகவே முழுமையான காப்பர் ஜக் மற்றும் காப்பர் சொம்பு, காப்பர் டம்ளர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வைத்து குடிக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. ஆனால் சமைக்கிறதுக்கு காப்பர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் சூடான பொருள்களை அதில் போட்டு குடிக்கக்கூடாது. அது எதிர் விளைவுகளை சிலருக்கு ஏற்படுத்திவிடும். அதனால் அதை தவிர்க்கணும். இதில் காப்பர் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம தவிர்த்து விடலாம். வாங்கி இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், மிக்சர் இல்லை வேறு ஏதாவது போட்டு, அதாவது இந்த சூடாக போடாத பொருள்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அழகாக ஷோகேஸில் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரே இருந்ததுன்னா யாராவது வந்தாங்கன்னா போனாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறக்கு இல்லை டீ டம்ளர் கொண்டு போய் கொடுக்கறக்கெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவை பார்த்த பின்னாடி ஒரு சில கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே வரலாம். இப்போது ஜெர்மன் சில்வரில் செய்த அணிகலன்கள், அதாவது ஜுவல்லரிஸ் ரொம்ப பிரபலமாக இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது, எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜுவல்லரி எல்லாம் போடலாமா வேண்டாமா, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஜெர்மன் சில்வரால் செய்யப்பட்ட இந்த அணிகலன்கள் நகை இருக்கு இல்லையா, அது தரம் வாய்ந்ததாகத்தான் தேர்ந்தெடுத்து செய்வாங்க. ஆக்சிடைஸ்டு அப்படின்னு இருக்கும். அது ஒரு மாதிரி பளபளப்பாக இல்லாமல் தரம் வாய்ந்த ஜெர்மன் சில்வரால் செய்யப்பட்ட அணிகலன்கள் மட்டுமே தான் கடையில் விற்பனைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா அது ரொம்ப காலமாக நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு பக்க விளைவையும் ஏற்படுத்தலை. இதில் ஒரு சிலர் கேட்கலாம்,
தெரியாதனமாக நாங்கள் இத்தனை நாள் வந்து வழிபாட்டிற்கு பயன்படுத்திக்கிட்டோம், இல்லை அதில் ஏதாவது போட்டு சாப்பிட்டோமே, ஏதாவது ஆகிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்பீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் ஆகலைல்ல, இனிமேலும் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு அது இல்லை, அந்த ஜெர்மன் சில்வர் வந்து தரம் வாய்ந்ததாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து கொஞ்சம் குறைவாக பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழலாம், நாங்கள் வழிபாட்டிற்காக தான் ஜெர்மன் சில்வரில் தட்டு வாங்கினோம், பவுல் வாங்கினோம், அதில் பிரசாதம் எல்லாம் வைக்கலாமேன்னு வாங்கினோம், பழங்கள் வைக்கலாமேன்னு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கியிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அது மேலே ஒரு வாழை இலை விரிச்சுக்கோங்க, இல்லாட்டி தையல் இலை இருக்கு இல்லையா, அது மேலே விரிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் பிரசாதத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா ஆசையாக வாங்கிட்டீங்க, அதனால் நான் சொன்னது போல் பயன்படுத்திக்கோங்க. நேரடியாக அதில் சமைத்த உணவை வைத்து சாப்பிடாதீங்க, டாக்ஸிக் ஆகிடும். இந்த பதிவில் ஜெர்மன் சில்வர் பற்றி நான் சொன்னதில் சில புரிதல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோவில் மணி போன்ற இருக்கின்ற பெல் ஐகான் பட்டனில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் பதிவு போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் பார்வைக்கு வந்து சேரும். இப்போது நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம், அதையும் போய் பாருங்கள். அதில் நிறைய பூஜை பொருள்கள், அனைத்து விதமான பொருள்களும் நீங்கள் கேட்டு நான் அதில் விற்பனைக்கு இடம்பெற செய்துக்கிட்டு இருக்கிறேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஸ்டோர் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர நாங்கள் வெளியூரில் இருந்து வர்றோம், எங்களுக்கு சரியாக சென்னையே தெரியாதுங்க, எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் விஹா கடை தாங்க இது, இல்லை விஹா ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தால் பொருள்கள் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. ஏன் இதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல போலித்தனமானவைகள் உருவாகிக்கிட்டு என் காதுக்கு வர்றதுனால தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சில முக்கியமானது என்னன்னா, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது. இதில் தெளிவாக இருங்க. என்னோடதுன்னு நினச்சிட்டு வேறு எங்கேயாவது பேர் பார்த்துட்டு, அதாவது பேர் ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லையா, பார்த்துட்டு என்னோடதுன்னு நினச்சிட்டு வாங்கிக்கிட்டு அந்த பொருளில் பலன்கள் கிடைக்கல, இல்லை அந்த பொருள் நல்லா இல்லைன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது இல்லையா, நீங்களும் ஏமாறக்கூடாது இல்லையா. அதனால தான் இந்த செய்திகளை திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும், அதாவது புதிதாக வரக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களுக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.